வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு காரசாரமான நெல்லூர் பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் தோல் உரிச்ச பூண்டு அதை போட்டு நல்லா செவக்காக வறுத்துடணும். இதை அப்புறம் இது கூட சின்ன வெங்காயம்னா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறம் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு மிளகாய் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். காரமாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். நான் ஒரு 10-15 மிளகாய் போட்டிருக்கேன். அதை லைட்டாக வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் போட்டு இதை நல்லா குழைவாக வதக்கிடணும். அப்புறம் இது கூட கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் போட்டு லைட்டாக கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டணும். ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி பத்தலைன்னா அரைக்கையில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைத்துக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு விடணும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்ட தாளித்து அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டா சூப்பரான பூண்டு சட்னி தயார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.